நம்மை எல்லாம் வழி நடத்துகிற தேவாதி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதில் 6வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். சாலமோன் ஞானி தன் ஞானத்தினாலே அவர் சொல்லக்கூடிய காரியம், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இதுல ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. அப்பொழுது உன் பாதைகளை அவர் செவைப்படுத்துவார். நிபந்தனை உண்டு, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாதைகளிலே அவர் நினைத்துக் கொள்ள வேண்டுமா? அப்படி நினைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்று சொல்லி அழகான இந்த வேத வார்த்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வழியெல்லாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன அதுக்கு பொருளா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனோடு உள்ள உறவு நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது தேவனோடு உள்ள உறவிலே நாம் சரியாக இருக்க வேண்டும். இந்த உறவு நம்முடைய பாதை முழுவதும், நம்ம வாழ்க்கை முழுவதுமாக, ஒரு நாள் 2 நாள் மாத்திரமல்ல, ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் அவரோடுள்ள ஐக்கியம் சீராக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உன் வழியெல்லாம். அது மாத்திரமல்ல, நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தேவன் விரும்பத்தக்க முடிவா என்பதை சிந்தித்து நாம் எடுக்கக்கூடிய காரியங்கள் இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் அநேக முடிவுகள் நாம் எடுப்போம். படிப்புக்காக, திருமணத்திற்காக, வேலைக்காக, ஒருவேளை வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பயணத்திற்காக, இப்படி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து போகிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவருக்கு பிரியமா என்பதை பார்த்து எடுக்கக்கூடிய வாழ்க்கை. ஒருவேளை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்குது என்று சொன்னால், நல்ல சம்பளம் கிடைக்குது என்று சொன்னால், அந்த வேலையில ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இல்லை, உங்கள் ஸ்தல சபையில் கூடக்கூடிய நேரங்களிலே உங்களுக்கு ஓய்வில்லை என்று சொன்னால் உண்மையாகவே அது தேவ சித்தமாய் இருக்காது. அதுல தேவன் பிரியப்பட மாட்டார், இல்லையா? அப்புறம் வழியெல்லாம் ஒரு நினைத்துக் கொள்ளுங்க என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை எவையெல்லாம் தடையா இருக்கிறதோ அந்த தடையில்லாத வரக்கூடிய வாய்ப்புகளை நாம் முன்னுரிமையாக அவர் கொடுக்க வேண்டும். வழியெல்லாம் அவர் நினைத்துக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையால் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய முன்னுரிமைகள், இம்மட்டுமாய் வாழ்ந்த முன்னுரிமைகளை பரிசோதித்து பார்க்க வேண்டும். இதுவரைக்கும் நான் கொடுத்த வாழ்க்கை, நான் வாழ்ந்த வாழ்க்கை, தேவனுக்காய் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் சரியா இருக்கிறதா, அவர் விரும்பத்தக்கதா இருக்கிறதா, நம்மை நாமே பரிசோதித்து பார்த்து அதை சீர்திருத்தும்படியாக அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையாக அவைகள் இருக்கக்கூடியதாய் நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அவரை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும், இல்லையா? நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஒருவேளை அவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களிலே உங்களுக்கு நஷ்டங்கள் வரலாம், ஒருவேளை அவமானங்கள் வரலாம், அதையும் தாண்டி சகித்து அவரை முன்னிலைப்படுத்தி, ஒருவேளை உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு கூட உங்களுக்கு எதிராளியாய் மாறி போகலாம் என்று சொன்னால், நீங்கள் வசனத்தில் நிற்கும் பொழுது இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு உண்டு. பாவத்தை எதிர்த்து நிற்கும் பொழுது, பரிசுத்தத்திற்காக நீங்க நிற்கும் பொழுது உங்களுக்கு எதிர்ப்பு வர வாய்ப்புகள் உண்டு. அதன் மத்தியிலும் உறுதியாக அவரோடு கூட அவருக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வழியெல்லாம் நீங்கள் அவரை நினைத்துக் கொள்ளுகிறீர்கள் என்று பொருளா இருக்கிறது. ஆகையினால் பிரியமானவர்கள், இந்த காலை வேளையில நம்முடைய வழியை நினைத்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம், அவருக்கு முதலிடம் கொடுப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில இறையாண்மை செய்யட்டும், அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். வாக்குத்தத்தத்தின்படி அப்பொழுது அவரின் பாதைகளை செவைப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பாதைகளை அவர் செவைப்படுத்தட்டும். தேவநாமம் மகிமைப்படட்டும்.